கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள மகிமையான ஒரு ஒளி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிங்க. அதை மறந்துட்டீங்க. உலகத்தினுடைய இருளும் காரிருளும் உலகத்தினுடைய அந்தகார கிரியைகளும் பெருகும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சத்தை மறந்துடுவோம். நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணின மகிமையான அறிவாகிய ஒளியை நம்ம விட்டுடுவோம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மத்தேயு 5:14-15, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சரி, முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டு ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா? ரெண்டாவது, உங்கள் குடும்பம் உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் சாட்சியாக இருக்கா? மூணாவது, உங்கள் பட்டணத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி மலையில் மேலே இருக்கக்கூடிய பட்டணத்தை போல் உங்களை மாற்றுவார்னு உங்களுக்கு தெரியுமா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்கிற கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கிற கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய ஜாதி ஜனங்கள் உருவாகுமா? அது பரிசுத்த ஜாதி. ஜாதின்னு வார்த்தை சொன்ன உடனே ஜாதியவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தனி மனிதனாக மனுஷியாக இருப்பீங்க, பெரிய பட்டணத்தை போல் மாறிடுவீங்க. அந்த நாட்கள்லாம் அப்படி தான் நடந்துச்சு. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். வேதாகமத்தில் ஏசாயா 51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நினச்சிருங்களேன். அவங்கள தனி மனுஷனை அழைத்து அவங்கள பெருக பண்ணினேன். உங்களையும் கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேளுங்க, விசுவாசிங்க. இந்த விளக்கு தண்டுனா என்ன? நம்முடைய சபை ஒரு விளக்கு தண்டு. அந்த விளக்கு தண்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற இடத்துலலாம் பெரிய பெரிய லைட் வைக்கிறாங்க. அது ஒரு விளக்கு தண்டு மேலே நிற்குது. டவர் லைட் இருக்குது, உயரமான இடத்துல வைக்கிறாங்க. இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, வேதம் ஒரு விளக்கு தண்டு. வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம நடக்கணும். சபையில் கர்த்தர் உங்களை வளர்த்துருக்காரா? சிலர் சபையே வேண்டான்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஏதோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தவறுங்க. சபைக்கு விரோதமாக பேசாதீங்க. உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. பெரிய பெரிய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஏதாவது வார்த்தைகளை போடாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி பாருங்களேன். கர்த்தர் உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்துவார். இங்கே விளக்கு தண்டு. இன்னொன்று, விளக்கை கொளுத்தி பெட்டுக்கு கீழே வைப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அநேகர் தங்களுடைய வெளிச்சத்தை மறைத்து போடுறதுக்கு தங்களுடைய வழிகள் தான். ஏதோ ஒரு வழி உங்களுக்கு தோன்றி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அணைத்து போட்டுரும். வேண்டாங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம்னு சொல்லியிருக்குல்ல. உங்கள் மனசுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தீபமாக உங்கள் ஆவியை மாற்றிடுவார். நீங்கள் பிரகாசிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய படிப்பு ஒரு பிரகாசமாக மாறப்போகுது. கல்விமானி நாவு உங்களுக்கு வரும். உங்களுடைய அறிவு, புத்தி, உங்கள் தாளந்துகள், இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க. அந்த தாளந்துகள் பெரிய சரித்திரத்தை உண்டு பண்ணிடும். உங்களுக்குள்ள ஒரு புது உணர்வுகள் வரும். புது வல்லமை கிரியை செய்யும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெற்றி எடுப்பீங்க. சமாதானமாக ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஜெபத்தோடு இருங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே படுகிறது. இப்போவே இப்படி கரத்தை உயர்த்தி ஜெபிங்க என்னோடு கூட சேர்ந்து. ஆண்டவரே, எங்களை பார்த்து நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னீங்களே, என் ஜனங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண வைத்த கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் உடைய வெளிச்சத்தை அனுப்பும். வெளிச்சத்திற்குள்ளாக வரட்டும், வெளிச்சத்தில் நடக்கட்டும். அவர்களும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்திலேயே சாட்சியாக இருக்கட்டும். பெரிய பெரிய அற்புதங்கள் இப்போ நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். God bless you.